வயதான காலத்தில் உண்டாகக்கூடிய மறதி நோய். இந்த மறதி நோய் வந்து நாளடைவில் டிமென்ஷியான்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு கண்டிஷனாக கூட மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மறதி நோய் எதனால் உருவாகிறது, இதற்கான சிகிச்சை முறைகள்லாம் என்ன இருக்குது, அதே மாதிரி இந்த சமயத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு டீ பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். வயதான காலகட்டத்தில் மறதி அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய இந்த மூளையில் இருக்கக்கூடிய பெருமூளை பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கிறதுனாலையும், அங்கேருந்து நமக்கு நரம்பு கடத்திகள்னு சொல்லக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இதனோட அளவு வந்து குறையிறதுனாலையும் நமக்கு ஞாபக மறதி உண்டாகலாம். அந்த ஞாபக மறதி எப்படி இருக்கும் அப்படின்னா, ரீசெண்டான சில விஷயங்களை வந்து என்னால் திருப்பி ரீகால் பண்ண முடியலை. ஸோ சமீபமாக நடந்த விஷயங்களை வந்து மீண்டும் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துறதுல ஒரு சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா தெளிவாக ஞாபகம் இருக்கும். ஆனால் ரீசெண்டாக ஒரு நபரை வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த நபரை வந்து மீண்டும் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுல நமக்கு ஒரு சிரமம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பெரியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சில பெயர்களை மட்டும் ஞாபகப்படுத்தி வந்து சொல்கிறதுக்கு, முக்கியமாக ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சில பெயர்கள் மட்டும் அவங்களால ஞாபகப்படுத்தி வந்து சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதும் வந்து நம்ம அந்த மறதி நோயில் வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சில நபர்களுக்கு வந்து அவங்க அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளோட அந்த முறைகள் வந்து மறந்துப்படும். ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க ரெகுலராக வந்து இந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும். ஸோ அதுவே ஆணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைகளில் ரெகுலராக பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயங்களே அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற வந்து ஒரு கோர்வையாக இல்லாமல் அதில் சில இடங்களில் வந்து அவங்க தடுமாறக்கூடிய ஒரு நிலை. இதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கம் வந்து அவங்களுக்கு வந்து உண்டாகும். ஸோ இதுவும் வந்து அந்த மறதி நோயில் உண்டாகக்கூடிய ஒரு அறிகுறிகள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இந்த மறதி நோயோட தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் அவங்க பண்ணக்கூடிய, முக்கியமாக வந்து காலையில் எழுந்தவுடனே ப்ரஷ் பண்ணணும், இல்லை வந்து குளிக்கக்கூடிய முறைகள், இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான சில விஷயங்களே வந்து அவங்களுக்கு மறந்து போயிடும். இது ரொம்ப தீவிரமான ஒரு நிலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து முதல் நிலையில் வந்து அவங்களுக்கு அந்த மறதி நோய் வந்து இருக்குது. ஸோ அந்த மறதி நோயோட அவங்க அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை கரெக்டாக பிளான் பண்ணி என்னால் வந்து பண்ண முடியலை. அடுத்து என்ன பண்ணணும்? ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக கிச்சனுக்கு போனேன். எதுக்காக நான் அந்த கிச்சனுக்கு வந்து போனேன்? ஒரு ஃப்ரிட்ஜை நான் வந்து திறந்தேன். எதுக்காக இந்த ஃப்ரிட்ஜை திறந்தேன்? இந்த மாதிரி செலக்டிவாக வந்து ஃபஸ்ட்லேயே வந்து மறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கருத்து தான் நம்ம வந்து முதல் நிலைன்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிலைகள்லேயே நம்மளுடைய உணவு முறைகளில் வந்து மாற்றம் கொண்டு வருது, வாழ்வியல் முறைகளில் மாற்றம் கொண்டு வருது, எளிமையான சில மூலிகைகளை வந்து பயன்படுத்த தொடங்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, அது தீவிரமான நிலைக்கு போகாமல் வந்து நம்ம தடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மறதி எதனால் வந்து உண்டாகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய அந்த பெருமூளையில் வந்து ஒரு சுருக்கம் வந்து உண்டாகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மூளையில் வந்து ஒவ்வொரு நரம்புகளும் வந்து சில சமிக்கைகள் மூலமாக, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நரம்பு கடத்திகள். இந்த நரம்பு கடத்திகள் மூலமாக தான் அதிலிருந்து அந்த சிக்னல்ஸ் வந்து ப்ராப்பராக இன்னொரு நரம்புக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட அளவு வந்து குறையுது அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து உண்டாகலாம். இது எதுனாலலாம் வந்து இந்த மாதிரி அந்த மூளையில் வந்து சுருக்கமோ, அது மாதிரி நரம்பு கடத்திகளில் வந்து இந்த பாதிப்பு உண்டாகுது அப்படின்னா, வயதாகக்கூடிய ஒரு நிலை வந்து ஒரு முக்கியமான காரணம். இல்லை அதிகப்படியாக வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகியிருந்தோம். ஸோ ஆரம்ப கட்டத்தில் வந்து நம்ம அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம், இல்லை வந்து ரொம்ப வந்து பதட்டம் உண்டாகக்கூடிய ஒரு நிலை வந்து இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து குறைய ஆரம்பிக்கும். இல்லை மூளையில் ஏதாவது வந்து விபத்துகள் நடந்திருந்தோ, இல்லை வந்து இரத்த கசிவோ, இல்லை வந்து நமக்கு மூளையில் வந்து கட்டிகள் உண்டாகி அது வந்து நம்ம வந்து சிகிச்சை பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப சீக்கிரமாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இல்லை நம்ம யங்கான காலத்திலேருந்தே வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறதோ, இல்லை வந்து ஸ்மோக்கிங் மாதிரியான ஹேபிட்ஸோ, இல்லை வந்து சில வகையான ட்ரக்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹேபிட்ஸ் இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த மறதி நோய் அப்படிங்கிறது ரொம்பவே சீக்கிரமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் பரம்பரையாகவும் சில பேருக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து உண்டாகலாம். ஸோ அவங்களோட உடம்புல வந்து இந்த டிஎன்ஏல வந்து சேஞ்சஸ் வந்து வரும்பொழுது ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அவங்களுக்கு இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட அளவு வந்து குறையிறதோ, இல்லை வந்து மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தோட வந்து குறைவோ வந்து உண்டாகலாம். இது எல்லாமே நம்முடைய மூளையில் வந்து சில வகையான
திட்டுக்களை உருவாக்கும், அதாவது பிளேக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி உருவாக்கும் பொழுது தான் நமக்கு இந்த மறதி நோய் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ மறதி அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட சில பெயர்கள் மட்டும் மறந்து போயிடுது. ரீசெண்டாக நடந்த சில விஷயங்களை வந்து என்னால் வந்து திருப்பி ரீகால் பண்ணிக்க முடியலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து உருவாகுது அப்படின்னா நீங்கள் அப்போவே உங்களுடைய உணவில் வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கக்கூடிய, அதே மாதிரி வந்து உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய காய்கறி, கீரைகள், பழங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். முக்கியமாக வந்து பழங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிரைட்டான கலரில் இருக்கக்கூடிய நிறங்கள், மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பப்பாளி, ஸோ இந்த மாதிரியான பழங்களை வந்து நிறைய வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பெர்ரி வகைகள், திராட்சை வகைகள், இது எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லலாம். அந்த மாதிரியான பழங்களை வந்து நீங்கள் உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி காய்கறிகளும் வந்து நீங்கள் நிறைய உணவில் வந்து சேர்த்துக்கணும். ஸோ இது வந்து நம்மளுடைய மூளைக்கு வந்து புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கும். முக்கியமாக நம்மளோட உடம்புல வந்து அன்றாடம் நடக்கக்கூடிய வளர்சிதை மாற்ற கழிவுகள், ஸோ இதை வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது தான் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இந்த பழங்கள், காய்கறிகள், கீரைகள் மூலமாக நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ அடுத்ததாக சுவாச பயிற்சிகள். ஸோ தொடர்ந்து நம்ம சுவாச பயிற்சிகளை வந்து நம்ம முறையாக கற்றுக்கிட்டு அதை பண்ணிட்டு வரோம் அப்படின்னா நம்மளுடைய உமிழ்நீர்லேயே வந்து இந்த நியூரோ ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஆராய்ச்சிகள் மூலமாக வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நர்வ் க்ரோத் ஃபேக்டர் எல்லாமே தொடர்ந்து நம்ம ஒரு வருடம் 2 வருடத்துக்கு மேலே சுவாச பயிற்சிகளை, பிராணாயாம பயிற்சிகளை வந்து நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய இந்த நர்வ் க்ரோத் ஃபேக்டர் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுனால மெமரி லாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதாவது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு வந்து டிமென்ஷியா மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராமல் நம்ம வந்து தடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம எளிமையான சில உடற்பயிற்சிகளை வந்து பண்ணுறது, ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது. முக்கியமாக ஒவ்வொரு முறையும் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வீட்டுக்குள்ளேயே ஒரு எளிமையான நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்கிறது. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து நம்ம நடைப்பயிற்சியை மேற்கொள்ளும் போது அது வந்து நம்ம ரத்த சர்க்கரையை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும், இந்த மாதிரி ரத்த சர்க்கரை வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால நமக்கு வயதான காலகட்டத்தில் மூளையில் உண்டாகக்கூடிய இந்த மாற்றங்களை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து உணவுக்கு அப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து எளிமையான ஒரு நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்கிறதுங்கிறது, அதை தான் நம்மளுடைய சித்தர்கள் வந்து நன்கு பெற உண்ட பெண் குறுநடையும் கொள்வோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் வந்து நம்ம பண்ணுறது நல்லது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த சரஸ் பிரம்மி டீ வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஞாபக மறதியை வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ வயதான காலத்தில் உண்டாகக்கூடிய டிமென்ஷியாவையும் நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த டீ தயாரிக்கிறதுக்கு ஞாபக மறதியை சரி செய்யக்கூடிய சரஸ் பிரம்மி டீ, இந்த டீ தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். சங்குப்பூ, இது கூட வல்லாரை இலை, தேன் சிறிதளவு. இப்போது ஒரு 250 ml தண்ணீரை வந்து நம்ம சூடாக்கிக்கலாம். அந்த தண்ணி சூடான பிறகு நம்ம இந்த சங்குப்பூ, அதே மாதிரி வல்லாரை இலைகளை சேர்த்துட்டு நல்லா கொதித்த பிறகு நம்ம அது கூட வடிகட்டிட்டு தேன் சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இப்போ சூடாகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 5லேருந்து 6 சங்குப்பூக்களை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 வல்லாரை இலைகள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது இந்த பூக்களோட அந்த நிறம் எல்லாமே இந்த டீயில் வந்து இறங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இதில் கொஞ்சம் தேன் வந்து கலந்துக்கலாம். இந்த டீயை ரெகுலராக நம்ம காலை, இரவு 2 வேளையுமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது வயதான காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய மறதி நோய், முக்கியமாக இந்த டிமென்ஷியா மாதிரியான பிரச்சனைகள் பரம்பரையாக இருக்குது அப்படின்னா இந்த டீயை வந்து பயன்படுத்தும் போது ஞாபக சக்தியும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். டிமென்ஷியா மாதிரியான மறதி நோய் வந்து வராமலும் தடுத்துக்கலாம். ஸோ இந்த சரஸ் பிரம்மி டீயை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் 4ஆம் வாரம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை திருவள்ளூரிலும், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி
மணி முதல் மாலை 6 மணி வரை அம்பத்தூரிலும், 23ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 2 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 24ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருப்பூரிலும், 26ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும், 28ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 30ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் இரவு 7 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம். For more details, log into www.srivarma.online. Call 9994211666.